Hi மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஸ்பாட்டன்ஸ் வெர்சஸ் சேலம் சூப்பர் கிங்ஸ். டாஸ் டைம், டாஸ் வின் பண்ணிருக்காங்க ஸ்பாட்டன்ஸ். சூஸ் டு பவுல். சேலம் சூப்பர் கிங்ஸ்லேருந்து பேட்டிங் ரெடி ஆக போகிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. 8 ஓவர் மேட்ச். இதுவும் பெட் மேட்ச் தான். வீக்லி நடக்கிற மேட்ச் இது. சாட்டர்டே மேட்ச். எட்டு ஓவரில் எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்துருக்காங்க ஸ்பாட்டன்ஸ்லேருந்து சரோ. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல பவுலிங். இதே ஆப்ஸில் சூப்பர் பேட்டிங்க. நல்ல ஷாட்டு. 4ங்க. அருமையான பேட்டிங் சேலம் சூப்பர் கிங்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட்டாக இருந்தாலும் செகண்ட் பால் ஒரு 4 அடிச்சிருக்காரு. ரிப்ளேயில் பாருங்கள். நல்ல அடி. நல்ல பாலை வாட்ச் பண்ணி விளாண்டுருக்காரு. எகெயின் டாட் பால். நல்ல பவுலிங். பவுல் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு. ஒரு 4 கொடுத்தாலும் அடுத்த பால் டாட் எடுத்திருக்காரு. கீப்பர் ஸ்டெம்பிட் மிஸ் பண்ணிட்டாரு. எவ்வளோ வேல்யூவாக இருக்க போதுன்னு பார்க்கலாம். எகெயின் டாட் பால். அடிச்சாருங்க மடக்கி. நல்ல அருமையான ஷாட்டுங்க. 6ங்க. அது வேறு லெவல் ஷாட்டுங்க. கீப்பர் ஒரு ஸ்டெம்பிட் மிஸ் பண்ணார். பேட்ஸ்மேனுக்கு அது லக்காக மாறிடுச்சு. ரிப்ளேயில் பார்க்க போகிறோம். நல்ல ஷாட்டுங்க. அகெயின் குட் பவுலிங். திருப்பி அந்த பாலை பனிஷ் பண்ண பார்த்தாரு. பட் சிங்கிள். ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணுறார் ஹரி. ஃபர்ஸ்ட் பாலை நிதானமாக விளாண்டுருக்காரு. சிங்கிள். செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு ஸ்பாட்டன் டீம்லேருந்து சுரேஷ். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜி பூம்பா சுரேஷ். அகெயின் நல்ல பேட்டிங். 2 ரன்ஸுங்க. பின்னாடி நமக்கு இடம் இல்லாதனால, மழை இருக்கிறதுனால அங்கே போனாலும் 2 ரன்ஸுங்க. ஓட தேவையில்லை. கிராண்டட் 2 கொடுத்துருவாங்க. மழை பெஞ்சிருக்கிறதுனால இவங்க இங்கே விளாட்றாங்க. எகெயின் ஸ்லிப்லேயே போகுது பால். சிங்கிள் ஓடிருப்பாங்க. திருப்பி நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் சிங்கிள் தான். குட் ஃபீல்டிங். அவுட்டுங்க. நல்ல பவுலிங் போட்டிருக்காரு சுரேஷ். இவர் வந்து நல்லா தட்டி விளாண்டுட்டு இருந்தார். இப்போ தான் அடிக்கலான்னு பார்த்தாரு. அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டார். நல்ல பவுலிங். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சேலம் சூப்பர் கிங்ஸ்லேருந்து நன்ன குட்டி இறக்குறாரு. ஃபஸ்ட் ஓவர்லேயே அந்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துருக்கலாம். பட் ஸ்டெம்பிட் மிஸ் பண்ணிட்டாரு. அதை இம்பேக்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். இவரு வந்தோன்னா அவ்வளோ நல்ல ஷாட்டு. கவர்ஸில் 2 ரன் ஓடிப்பாங்களா? இல்லைங்க, சிங்கிள் தான். ஸ்டார்ட் நல்ல அடிங்க. 6. வேறு லெவல் ஷாட்டுங்க. என்ன அடி. அந்த 6 ரனோட ஓவர் முடியுது. ரிப்ளேயில் பார்க்குறோம். நல்ல பாலை வாட்ச் பண்ணி அந்த ஷாட்டை கிளியர் பண்ணியிருக்காரு.
பேட்ஸ்மேன் கரெக்டாக விளாட்றாரு, சிங்கிள் கட்டுறாரு. ஏன்னா ஆப்போனண்ட்டில் இருக்க நல்லா படுதுங்கிறதுனால அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க பார்க்குறாரு. 3 ரன்ஸ் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங், சென்சிபிளாக விளாண்டாரு. again dot ball, good bowling. சிங்கிள் விரைவுக்கு டாப் ட்ரை பண்ணுறாரு, பட் இல்லை. நல்ல ஒரு பால். சந்தோஷ் யார் ஓவர் போட்டுக்கிறாரு. வைட் கண்டினியூஸாக 2 வைடு போட்டிருக்காரு. லெக் ஸ்லோட் நல்ல ஷாட்டு, ஃபைன் லெக்கில் 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. குயிக் ரன்ஸ். லெக்ஸில் இருக்கிறவங்க ஷாட்டுங்க. 6ஆக மாறுமா 4ஆக மாறுமா? இல்லைங்க, ஃபீல்டர்கிட்டே தான் போயிருக்கு. 2 ரன்ஸ். கேட்ச் எடுக்க ட்ரை பண்ணார் ஃபீல்டர், பட் பால் ரொம்ப முன்னாடியே சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. லெக் சைடு ஒரு ஷாட், ஃபைன் லெக்கில் அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். அடிக்க வேண்டிய பால் அடிக்கிறாரு. பின்னாடி போன 2 ரன்ஸ் சொல்லியிருந்தோம். ஆமாங்க, 2 ரன்ஸ். ஏன்னா இடம் இல்லை, ஸோ அதனால் 2 ரன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க ஸ்பாட்டன்ஸ் டீம்லேருந்து. ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. செம்ம ஷாட்டுங்க, லாங்கானில் வேறு லெவல் ஷாட்டுங்க. ரிப்ளேயில் பார்க்குறீங்க. ரிவர்ஸ் ஷிப்பில் ஷாட் அடிச்சிருக்காரு. 4ஆ? ஆமாங்க, 4. நல்ல பாலை வாட்ச் பண்ணி ரிவர்ஸில் விளையாண்டுருக்காரு. பவுலரில் ரொம்ப ப்ரெஷரில் இருப்பார். ஃபஸ்ட் பால் 6, 2வது பால் 4. கீப்பர் வந்து பவுலர்கிட்ட எதோ சொல்கிறாரு. பார்க்கலாம் அடுத்த பால் எப்படி போகுதுன்ட்டு. கீப்பர் சொல்கிற மாதிரி பால் போகிறாரா இல்லையான்ட்டு. இல்லைங்க, கீப்பர் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 4ங்க. நல்லா தான் பால் போட்டார், கம்பேக் கொடுக்க பார்த்தாரு, பட் அங்கே ஃபீல்டரோட மிஸ்ஃபீல்டுனால அது 4ஆக மாறிடுச்சு. 4 ரன்ஸுங்க. டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. லைன் பவுண்டரியா 4ஆக மாறுமா? பேஸ் கால்ஸ் 4. ரீப்ளேயில் பார்க்குறீங்க. அவங்க ஃபஸ்ட்டு பால் 6, 4, 4. 3 பால் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 3 பால் இருக்குது. 14 ரன் வந்துருச்சு இதில். பவுலருக்கு இப்போ கையும் வராது காலும் வராதுங்கிற மாதிரி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. எகெயின் கவர்ஸில் ஒரு ஷாட்டுங்க. 4ஆக மாறுமா? 4ங்க. ஃபீல்டை சேஸ் பண்ணி பிடிக்க முடியல. 4. பவுலரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காரு. பேட்ஸ்மேன் நல்ல பாலை வாட்ச் பண்ணி ஃபீல்டர் இல்லாத சைடு பார்த்து நல்ல ஷாட் கிளியர் பண்ணியிருக்காரு. கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி பேட்ஸ்மேன் அந்த பால் விட்டுட்டார். இதுவும் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். எகெயின் கவர்ஸில் ஒரு ஷாட்டு. லாங் ஆஃபில் 6ங்க. வேறு லெவல் பேட்டிங்க. ஃபஸ்ட் பாலும் 6, லாஸ்ட் பாலும் 6. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவருங்க இது ஸ்பாட்டன்ஸ்க்கு. ஒரே ஓவரில் ஸ்கோர் எங்கேயோ மாறிடுச்சு.
நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீம் ஆல்ரவுண்டர் கணேஷ். பார்க்கலாம், வார்ம்அப்லாம் பண்ணுறாரு. ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஓவர் நல்லா பெரிய ஓவராக அமைஞ்சிருச்சு சேலம் சூப்பர் கிங்ஸ்க்கு. இந்த ஓவர் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். கம்பேக் கொடுத்தே ஆகணும் ஸ்பாட்டன்ஸ். ரொம்ப சென்சிபிளாக விளையாடுறாரு அவங்க டீம் பிளேயர். சிங்கிள். அகெயின் ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் அடிக்க பார்த்தாரு, பட் அது கிடைக்கல. பால் மாட்டல. திடீர்னு நான் ஸ்டேக்கில் இருந்த பேட்ஸ்மேன் அடிச்சு 6 அடிச்சிட்டாருங்க. போன ஓவர் அவர் காட்டினாரு, இந்த ஓவர் இவர் காட்டுறாரு. 6. ரீப்ளேல பார்க்கலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. வாய்ப்பு இருக்கா? அடிச்சிருக்காரு. அவுட்டா? அம்பையர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறாங்க. நாட் அவுட். அம்பையர்ஸ் கால்ஸ் நாட் அவுட். பேட்ஸ்மேன் அடிச்சதை சொல்கிறாரு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். விட்டுருந்தா 2 போயிருக்கும். கிராண்டட் 2 கொடுத்துருப்பாங்க. நல்லா தடுத்துட்டாரு. சிங்கிள் தான். ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. 6ங்க. எகெயின் ஒரு 6 அதே ஓவரில். இந்த ஓவர் 2 6ங்க. இவ்வளோ நேரம் சிங்கிள்ஸ் 2s மட்டும் தான் விளாண்டுட்டு இருந்தார். இப்போ திடீர்னு 2 6 அடிச்சிருக்காரு. போன ஓவர் அவர் அடிச்சிட்டு இருந்தார், இந்த ஓவர் இவர் அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்தது போது பொங்கி இருடா அப்படிங்கிற மாதிரி கீப்பரே வந்து பால் போட வந்துட்டார். பார்க்கலாம் இந்த ஓவர் எவ்வளோ ரன் போகுதுன்ட்டு. ஒரு விக்கெட் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க சேலம் சூப்பர் கிங்ஸ். யார் போட்டாலும் அடிப்பாங்க அப்படின்னு பேட்ஸ்மேன் இருக்காரு. 2 மாறுமா? ஆமாங்க, 2 ரன்ஸ். சின்ன மிஸ்ஃபீல்டு. அங்கே அந்த மிஸ்ஃபீல்டை வந்து 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். குட் பவுலிங்க, அருமையான பவுலிங்க. எகெயின் டாட் பால். ரிவர்ஸில் திரும்பி ஷாட் அடிக்க பார்த்தாரு, மாட்டல. இறங்கி வந்து பால் மாட்டல. சிங்கிள். கரெக்டாக ஃபீல்டர் நிற்க வச்சுருக்கார் பவுலர். இந்த ஓவர் ரொம்ப கண்ட்ரோலாக போயிட்டு இருக்கு. பேட்ஸ்மேன் தான் வந்து அடிச்சிருக்காரு. இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங். 2 ரன்ஸ் தான். ரன் அவுட் ஆகியிருப்பார். எஸ்கேப் ஆகிட்டார். சூப்பருங்க. பேட்ஸ்மேன் அவரதை பார்த்துட்டு பால் போடவே நிறுத்திட்டார் பவுலரு. நல்லா மைண்ட் செட்டில் இருக்கார் பவுலரு. திருப்பி ஆட்டம் காமிச்சார். நல்லா அவர் நவரதை பார்த்து நல்லா பால் போட்டிருக்காரு. சிங்கிள் தாங்க. சூப்பர் ஓவருங்க இந்த ஓவர். எங்கேயோ போனாருன்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டார் கேப்டன். கீப்பர் அங்கே அவுட்டுங்க. பால் வைடாக போட்டு அவுட் எடுத்துருக்காருங்க. வைடு தானே? வைடு தான். பேட்ஸ்மேன் இறங்கிறத பார்த்து பால் கடைசி நிமிஷத்தில் ஜட்ஜ் பண்ணி வைடு போட்டு ஸ்டெம்பிட் பண்ணி அவுட் பண்ணியிருக்காங்க. அவுட்டுங்க. இப்போ தான் 2வது விக்கெட்டு லாஸ் பண்ணுறாங்க சேலம் சூப்பர் கிங்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்க டீம் கேப்டன் சுரேஷ் இறங்கியிருக்காரு. சிங்கிள்ங்க வந்த உடனே. இல்லைங்க, 2 கனெக்ட் பண்ணிட்டாருங்க. சூப்பருங்க. எகெயின் 2 கனெக்ட் ஆகுங்க. இல்லை, கீப்பர் நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள் தான். பேட்ஸ்மேன் ஏதோ இன்ஜுரி நினைக்கிறேன். இல்லை, விளையாடுறாரு. ஸ்டேட் நல்ல ஷாட்டுங்க. 6 மாறுமா? இல்லைங்க, அவர் 50 ரன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. 50. குட் பேட்டிங்க. அடித்த மாதிரியே தெரியல, ஆனால் 50 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. இது ஒரு 6.
பேட்டிங். ராஜ்குமார், ராஜு பாய் 50 runs. ஆப்போனன்ட் டீம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. 8 overs கேமுங்க இது. 8 ஓவரில் இவர் 50 ரன் அடிச்சிருக்காரு. 50 அடித்தா நான் நிறுத்த மாட்டேன், அடிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அடிச்சுட்டே இருக்காரு. எகெயின் 2 ஓப்பனிங் இறங்கினார், இன்னும் விளாண்டு தான் இருக்கார். பேக் பெயின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அவரால் ரொம்ப முடியல. பேட்ஸ்மேன் மவுண்ட் வந்தார், பவுலரை பார்த்துட்டு வைடு போட்டு அந்த வைடு கீப்பர் மிஸ் பண்ணி 2 runs போயிடுச்சு. கிராண்டட் 2, 3 runs வந்திருக்கு. லெக் சைடில் செம்ம ஷாட்டுங்க, கேட்ச் ஆகாம இருமா இல்லை, சிங்கிள். இந்த ஃபீல்டர் இருக்கார். ஸ்ட்ரைட் ஷாட் அடிச்சிருக்காரு, கேட்சா மாறுமா? ஆமாங்க, கேட்ச், அவுட். ஸ்ட்ரைட்டில் நல்ல பாலை ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காருங்க ஷரூப். குட் கேட்சுங்க. நெக்ஸ்ட்டு அம்பையரே இறங்குறாரு. அம்பையர் வேறு யாரும் இல்லை, அவங்க டீம் தான். சேலம் சூப்பர் கிங்ஸோட கேப்டன் ஸ்ரீனி. ஜீபும்பா சுரேஷ் பால் போடுறாரு. கவர் ஸ்லோ ஷாட்டு, நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 run கண்டிப்பாக போய் ஓடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 run. Again dot ball. ஸ்ட்ரைக் பார்த்தாரு, பட் அது எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போயிடுச்சு. 4 மாறுமா? இல்லை, ஃபீல்டிங் 2 runs. சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஓ, பேட்டை விட்டுட்டாருங்க அவர், கீழே வந்துட்டார் போல். சிங்கிள் வந்து தான் ஓடி இருக்காங்க. பேட்ஸ்மேனால் முடியல, இன்ஜுரின்னு நினைக்கிறேன், அதனால் ரிட்டர்ட் ஹர்ட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இறங்க போகிறார். லாஸ்ட் 3 balls தான் இருக்குது, அதனால் வேறு பேட்ஸ்மேன் வராரு. தனபால் பார்க்கலாம் இவருக்கு சான்ஸ் கிடைக்குதான்ட்டு. அவங்க டீம் சேலம் சூப்பர் கிங்ஸ் கேப்டன் 3 ball இருக்குது, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பால் 6 நினைக்கிறேங்க. ஆமாம், 6. வேறு லெவல் பேட்டிங்க. ஒரு தப்பான பால்னு சொல்லலாம். ஃபுல் டாஸ் போட்டார், அது நல்லா கனெக்ட் பண்ணிட்டாரு, நல்லா யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நல்ல ஷாட்டுங்க. 6 runs. டிப்ளேல பார்க்குறீங்க நீங்கள். நல்லா பாலை பார்த்து ஷாட்டை கிளியர் பண்ணியிருக்காரு. ஆஃபில் அடிச்சிருக்காரு. போகுமா? எங்கேயோ அடித்த பால் எங்கேயும் போல. கிராண்டட் 2. பின்னாடி போனால் 2 runs தான். லாஸ்ட் பால், இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். இல்லைங்க, ஆர்கியூ பண்ணுறாங்க. பாலில் பட்டுச்சு, பேட்ஸ்மேனே வந்துட்டாங்க. இன்னிங்ஸ் ஓவருங்க. 8 ஓவர் முடிவில் சேலம் சூப்பர் கிங்ஸ் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 8 ஓவர் முடிவில் சேலம் சூப்பர் கிங்ஸ் 109 ரன் அடிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக 58 ரன் அடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பவுலிங்கில் யாரும் சொல்லிக்கிற மாதிரி போடலை, ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருக்காரு. 1 over 6 ரன்னு. 110 ரன் டார்கெட்டோட பேட்டிங் பண்ண வந்திருக்காங்க ஸ்பாட்டன்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கணேஷ், பவுலிங் போட வந்திருக்காங்க அந்த டீம் கேப்டன் ஸ்ரீனி. சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க. பிருத்திவி ஸ்ட்ரைக், எக்ஸில் அடி. 4 மாறுமா? இல்லை, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். அகெயின் பிக் ஷாட்டு, கேட்சாக மாறுமா? இல்லைங்க, சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. அங்கே சூரியன் வேறு ஆப்போசிட்லேயே இருக்கு, கண்ணு கூசுன்னு நினைக்கிறேன். போருங்க,
அடிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸிங். நல்ல ஃபீல்டிங் ட்ரை பண்ணார். ரீப்ளேயில் பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங். பால் பட்டு ஓவர் பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஃபீல்டரில் பிடிக்க முடியல. நல்ல ஃபீல்டிங் சேலம் சூப்பர் கிங்ஸ்லேருந்து. கட் பண்ணலான்னு பார்த்தாரு. 2 runs கிடைக்கல. எகைன் டாட் பால். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. அவங்க கேட்சா இல்லை. 4 மாறுவோம். ஆமாங்க, இல்லை 2 runs. பால் நின்றுச்சு. 3 runs ஓடிருக்காங்க. ஐயோ, பவுலரு பால் போட்டு போய் பிடிக்க ட்ரை பண்ணார் கேட்சை. பட் மாட்டல. இது நல்ல ட்ரை. அடுத்த பால் அடித்தாருங்க. வந்து 6ங்க. இவங்களும் அடிக்கிறாங்க. திருப்பி டார்கெட் பண்ணுறாங்க இந்த பவுலரை. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவர் இது. ரன்னு வாரி வழங்கிட்டுருக்காரு. ஒரு 3, ஒரு 2, ஒரு 6. 3 பால் இவ்வளோ ரன் வந்துருச்சு. இன்னும் 3 பால் இருக்குது. எகைன் லெஃப்டில் திரும்பி ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே 4 மாறுமா? ஆமாங்க, 4. ரிவர்ஸில் திரும்பி ஒரு 4. அரைக்குழி பாலுங்க. ரொம்ப ஸ்லோவான பாலு. நல்லா பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி விளாண்டுருக்காரு. அவங்க டீமில் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஓவர் கிடைச்சுங்க. இந்த டீமில் ஒரு பாலர் கொடுத்துருக்காரு. இது நல்ல பால். 2 மாறுங்க. சிங்கிள். 5 பாலுக்கு 17 ரன் கொடுத்துருக்காரு. 6வது பால் 6ஆ 4ஆ அவுட்டா? இல்லைங்க, டாட் பால். அடுத்த போட வந்திருக்காரு சுரேஷ், வைஸ் கேப்டன். வந்தோன்னு பாரபட்சம் பார்க்காம லெஃப்டில் திரும்பி ஒரு அடி அடிச்சிட்டாருங்க. 6ஆ 4ஆ? 4 ரன்ஸுங்க. இருக்கிறாரு. நல்ல மேட்சாக போயிட்டு இருக்குங்க. 110 சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டன்ஸ். லெஃப்டில் திரும்பி அரைக்குழி பாலுங்க. போட்டு ஸ்லோவாக வந்துச்சு. பேட்ஸ்மேன் நல்ல பாலை வாட்ச் பண்ணி லெஃப்டில் திரும்பி அடிக்கிறாரு. ஃபீல்டர் இல்லாத இடத்துல பார்த்து கம்பேக் கொடுத்துருக்காருங்க வைஸ் கேப்டன் சுரேஷ். சூப்பராக பால் போட்டிருக்காரு. கேமரா மேலே அடிச்சிட்டாரா? இல்லை, 2 runs. கிராண்டட் 2. நல்ல பால் போட்டிருக்காரு. திருப்பி ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணார். பட் கிடைக்கல. திருப்பியும் பேட்ஸ்மேன் லெஃப்டில் திரும்ப வருன்னு பார்த்தாரு. பேட்ஸ்மேன் லெஃப்டில் திரும்பல. அப்படியே 2 runs அடிச்சிட்டாரு. 4ஆ மாறுமா? இல்லை, நல்ல ஒரு ஃபீல்டிங். அவுட்டாக மாறுமா? அவுட்டுங்க. ரன் அவுட்டுங்க. அப்படி போன ஓவர் அந்த பவுலர் போட்டு அடித்த ஒரு இப்போ அவுட் ஆகிட்டாருங்க. ரன் அவுட் ஆகிட்டாருங்க. நல்ல ஃபீல்ட் செட்டப்ங்க. நேராக கைக்கே போயிடுச்சு. ஸ்டேட் பேட்ஸ்மேன் வேணான்ட்டார். ரிட்டர்ன் வர முடியல அவரால். கரெக்டாக கீப்பர் த்ரோ பண்ணியிருக்காரு. தானே பால். நல்ல த்ரோ. அவுட். குட் ஃபீல்டிங். பார்க்கலாங்க திருப்பி மேட்சுக்குள்ளே வராங்களான்ட்டு. நெக்ஸ்ட் போட வந்திருக்காரு பிரகாஷ். சிங்கிள். ஒரு பொறுமையாக விளையாண்டுருக்காரு. பிரதீவி லாங் ஆஃபில் ஒரு 2ஆ மாறணும். எஸ் 2 ரன் தாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷாட்டு 4ஆ மாறணும். இல்லை, ஃபீல்டர் இருக்காங்க. சென்சிபிளாக விளையாடுறாரு. இப்போ தான் ஒரு விக்கெட் போயிருக்கு. திருப்பி ஒரு விக்கெட் விட வேணான்ட்டு நியூ பேட்ஸ்மேன் வந்தோன்னே இவர் ஹிட் அடிக்கிறாருங்க. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் கூட சொல்லலாம். பிடிக்க வேண்டிய பால் விட்டுட்டாரு. மாறுமா? நேராக போயிருக்குங்க பால். 6ஆ? அவுட்டுங்க. கேட்சை பிடிச்சிருக்காருங்க அந்த டீம் கேப்டன். சரியான அவுட்டுங்க. எப்படி பார்த்துறீங்க? சூப்பர் கேட்சுங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு. குட் கேட்ச். 2 விக்கெட் போயிடுச்சு ஸ்பாட்டிங்லேருந்து. அவங்க டீம் கேப்டன் இறங்கியிருக்காரு. வந்தோன்னா அவர் அடிக்க வேணாட்டு பொறுமையாக விளாட்றாரு. பவுலர் அங்கே இங்கேன்னு சொல்லி பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. 4ஆ மாறுமா? இல்லைங்க, பால் நின்றுச்சு.
இந்த மேட்ச்சில் பெட் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. 100 rupees பெட் மேட்ச். அடுத்த பேட்ஸ் வந்திருக்காரு. வைடுங்க, நோ பால் கேட்குறாங்க. பட் அது வைடாக போட்டதுனால வைடு, சிங்கிள் ஓடிட்டாங்க. ஃப்ரீ பாலை மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். அருமையான சான்ஸு. இவங்களுக்கு நல்ல பெரிய விக்கெட் வேணும், அப்போ தான் இவங்க மேட்ச்சில் திரும்பி வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. நல்லா பால் போட்டுக்கிறாங்க சேலம் சூப்பர் கிங்ஸ். அடிச்சிருக்காருங்க, செம்ம ஷாட்டுங்க, அவுட்டுங்க. அவ்வளோதாங்க, அவங்க டீமில் ஹோப் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அடிக்க முடியாது அப்படின்ட்டு. பார்க்கலாம். கேப்டன் இருக்கார், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் டாட்டு. சாரதி நல்லா போடுறாரு. பேட்ஸ்மேன் பாருங்கள், முன்னாடி பின்னாடி நான் வந்து பவுலர் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. பட் பவுலர் நல்லா பால் போட்டிருக்காரு. குட் பவுலிங். நல்ல ஷாட்டுங்க. 6 மாறுமா, அவுட்டா இல்லை, 4 runs. நல்ல ஷாட்டுங்க. பிரதர்ஸ் 2 பேர் விளையாடுறாங்க. நல்ல ஷாட்டு ரீப்ளேயில் பார்க்குறோம். ஃபீல்டர் ஓடி வந்தார், பட் பாலை மிஸ் பண்ணிட்டார். கேட்ச் பிடிக்கலான்னு ஓடி வந்திருக்காரு, பட் முடியல. 1 பவுன்ஸில் 4 போயிடுச்சு. நல்ல பவுலிங். நெக்ஸ்ட்டு ஓவர் போட வந்திருக்காரு சவுண்டர். இந்த ஓவர் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் 2 அதிகமாக அடிக்க முடியும். இல்லைங்க, டாட் பால். நல்ல பவுலிங். பேட்ஸ்மேன் பாருங்கள், நான் வந்து பவுலர் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. வைடில் 2 runs விட்டுட்டார். கீப்பர் பாலை அடிச்சாருங்க. 6 4 அவுட்டுங்க. செம்ம கேட்சுங்க. கேப்டனு 6 போகும்னு நினச்சாரு. நல்ல பாலை ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு 6 லைனில். குட் கேட்ச் ஸ்ரீனி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. அவர் வந்து அங்கே பால் போகாதனால 3 runs. நெக்ஸ்ட் பால் போட வராரு. நல்ல ஷாட், பட் பால் கிடைக்கல. எகைன் தூக்கி அடிச்சிருக்காரு. பால் எங்கேயோ போயிடுச்சுங்க. 4 runsங்க. அருமையான அடிங்க. 6 மாறுமா இல்லை 4 தானா? 4 தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். பார்ப்போம். இவர் கடைசி வரைக்கும் போராடுறாங்க ஸ்பாட்டன்ஸ். கண்டிப்பாக இந்த பெட் மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. திருப்பி ஒரு ஷாட்டுங்க, பெரிய பிக் ஷாட்டுங்க. இல்லைங்க, பால் சர்க்கிள்குள்ளேயே இருக்குது. அங்கே கேட்ச், அவுட். இவரும் நல்லா விளையாண்டே இருந்தார், அவுட் ஆகிட்டார். டிசப்பாயின்மெண்ட். ரீப்ளேயில் பார்க்குறோம். நல்ல ஒரு ஷாட். சுமாராக ஃபீல்டிங் வந்துகிட்டே இருந்தார். கரெக்டாக அவர் ஜட்ஜ் பண்ணி இந்த பாலை பிடிச்சிட்டாரு. நல்ல கேட்ச்னு சொல்ல முடியாது. பேட்ஸ்மேன் சேகர். again dot ball. ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல அடி, அவுட்டுங்க. அவுட் ஆகிருக்காரு. நல்ல கேட்ச். 6 மாறுமான்னு பார்த்தாங்க, பட் மாறல. கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட்டில் ஹரி. நல்ல ஃபீல்டிங். மேட்ச் இதோட எண்ட் ஆயிடுச்சு. 68 ரன் அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டன்ஸ் 6 விக்கெட்டுக்கு. சேலம் சூப்பர் கிங்ஸ் நல்ல பால் போட்டு வின் பண்ணியிருக்காங்க பெட் மேட்சை. இந்த மாதிரி நிறைய பெட் மேட்சுக்கு எங்களோட இணைந்திருங்கள்.